எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்த விஜய் இந்த கரூர் விவகாரத்துல உச்ச நீதிமன்றம் தலையிட்டு சிபிஐ விசாரணை வேண்டும் உத்தரவு போட்டது உச்ச நீதிமன்றம். இது விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி, திமுகவுக்கு மிகப்பெரிய மகன அடி. சிபிஐ கிடுக்கு புடி கேள்விக்குனா இந்த திமுக அரசு தரப்பு எந்த அளவுக்கு பதில் சொல்ல போறாங்கன்னு நினைச்சு பார்க்கும் போதே இவங்களுக்கு சாவு மணி ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் தோணுது. சிபிஐ எந்த அளவுக்கு துருவி விசாரிப்பாங்கன்னு இனிமேல் தான் நம்மளுக்கு தெரியும். அவங்க எடுத்த உடனே கரூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் விசாரிப்பாங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க இருந்து விசாரணை ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அவர் ரொம்ப லேட்டா வந்தாருங்க, அதனாலதான் கூட்டம் எல்லாம் ஒண்ணுக்கு மோதிருச்சு அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. லேட்டானா நீங்க எத்தனை மணி வரைக்கும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க. இவங்க 10 மணி வரைக்கும் கொடுத்தன்னு சொல்லுவாங்க. 10 மணி வரைக்கும் நீ கொடுத்தல, அப்புறமேட்டு நீ எப்படி லேட்டா வந்தன்னு சொல்ல முடியும்? என்ன நடந்தது அப்படின்னு துருவி விசாரிக்கும் போது இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல கரூர் காவலர்கள் வேற வழி இல்லாம ஆளுங்கட்சி நெருக்கடியால இது நடந்ததுங்கன்னு சொல்லறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சொன்னாங்களா இந்த திமுகவுக்கு சமாதி தான். திமுகவின் சமாதி கரூர்ல தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குதோ என்னமோ தெரியல. செந்தில் பாலாஜி தேவையில்லாம அவசரப்பட்டு உள்ள நுழைஞ்சு திமுகவை ஒரேடியா முடிச்சு கட்டிட்டாரு. அது எப்படின்னு பார்த்தா அங்க வந்து ஸ்ப்ரே பண்ணாங்க, ஓடும்போது வச்சு மிதிச்சாங்க, கத்தியால கீறினாங்க, ஹாஸ்பிட்டல்ல வந்து செந்தில் பாலாஜின்னு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க, ஆம்புலன்ஸ்ல வந்து திமுக பேனர் கட்டிட்டு வந்தாங்க, ஆம்புலன்ஸுக்கு நம்பரே இல்ல, இப்படி பல விதமான கொஸ்டினையும் துருவி கேட்டு யூடியூப்ல இதுக்கு பதில் சொன்ன ஒரு சிலர் அவங்களையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. நீங்க எந்த கருத்து ரீதியா இந்த கருத்து சொன்னீங்க, எந்த அடிப்படையில் நீங்க இது மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரிச்சு ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நிச்சயமா திமுகவுக்கு ஒரு ஆப்போசிட்டாக தான் இந்த கேஸ் போகும் என்பது உண்மை அறிந்தது. நேற்று நடந்த அந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்துக்கு 3500 போலீஸ் நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. ஆனா கரூர்ல வெறும் 557 போலீஸ் மட்டும் பணி அமர்த்தி இருக்கிறீங்க. 1000 பேர் வர இடத்துல 500 பேர் போதுமா? நீங்க எப்படி இந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா அரசாங்கத்தை பார்த்து தான் நிறைய கேள்விகள் துருவி எடுப்பாங்க. ஆனா விஜய்க்கான கேள்வி வந்து அங்க ஒண்ணுமே இல்லை. ஏன்னா விஜய் சொன்ன டைமுக்கு போனாரு. அவரு அங்க கரூர்ல வெயிட் பண்ணி மக்கள் இப்படி ஆயிட்டாங்கன்னு வெயிட் பண்ணும்போது கூட அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் நபர்கள் தான் நீங்க உடனே இடத்த விட்டு காலி பண்ணி போயிருங்க, பிரச்சனை அதிகமாகுன்னு அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சதும் விஜய் அனுப்பிச்சு வச்சது இந்த மாதிரி காவலர்கள் மட்டும்தான். இதனால் விஜயில இதுல எந்த விதமான தப்பு செய்யல. தப்பு எல்லாம் ஆளும் கட்சியும் காவலர்களும் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நோண்டி வெளியே கொண்டு வந்துவிடும் சிபிஐ விசாரணை. அதன் பிறகு திமுகவுக்கு மக்கள் மீது அவநம்பிக்கை ஏற்படும். இந்த அவநம்பிக்கையை சம்பாதிப்பதற்காக நீங்க கரூர் விவகாரத்தில் தேவையில்லாம அத்துமீறல் செய்தீர்கள் என்பது மக்கள் உணர்வார்கள், திமுகவுமே உணர்ந்து விடும். அதுபோல இரவோடு இரவாக 30 பாடிகளுக்கு மேல் நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கீங்க. அது எப்படி சாத்தியம் என்பதை துருவி விசாரிப்பார்கள். ஏன்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். மேக்சிமம் ஒரு டேபிள் இருக்கலாம், இல்லைன்னா 2 டேபிள் இருக்கலாம். 2 டேபிள் இருக்கிற பட்சத்துல இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணா குறைஞ்சது 10 to 15 மணி நேரமாவது தேவைப்படும், இல்லைன்னா 20 மணி நேரம் கன்ஃபார்மாக தேவைப்படும். ஆனால் நீங்க 3 மணி நேரத்துல சிஎம் வந்து அந்த பிளேஸுக்கு வரத்துக்குள்ள எல்லாத்துக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி மாலை போட்டு எல்லாத்தையும் படுக்க வச்சுட்டீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சிபிஐ தோண்டி துருவி விசாரிக்கும். இதுல இருந்தே நிறைய உண்மை வெளிவந்து விடும். அடுத்தது கூட்டத்துல செருப்பு தூக்கி வீசினது யாரு? வீச சொன்ன பிடிச்சி செருப்பால அடிச்சு உன வீச சொன்னது எவன்டான்னு கண்டுபிடிச்சி அவனை எல்லாத்தையும் தூக்கி உள்ள போடுவாங்க. அப்புறமேட்டு ஆம்புலன்ஸ்ல நடந்த அட்டூழியம், ஆம்புலன்ஸ்ல கழுத்தை நெரிச்சாங்க அப்படின்னு வாக்குமூலம் சில நபர்கள் கொடுத்திருக்காங்க. அதுனா எப்படி அப்படின்னு எல்லா தரப்பையும் தோண்டி விசாரிச்சு துருவி எடுப்பாங்க. மக்கள் தலையெழுத்த பாத்தீங்களா? குப்பை பெருக்கிற தூய்மை பணியாளர்கள் சோத்துக்கு வழி இல்லாம ரோட்ல வந்து போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டின் துணை முதல்வர் வந்து நாயோட இருந்துட்டு போஸ்ட் போட்டுட்டு இருக்கிறாரு. நீங்க எந்த பொது மக்களான ஆட்சிக்கு வந்தீங்களோ அந்த தூய்மை பணியாளர்கள் நீங்க போஸ்ட் போடுற அன்னைக்கு காவலர்களால் துன்புறுத்தப்பட்டு கைது செய்யப்படுகிறார்கள். இந்த நேரத்துல நீங்க போஸ்ட் போட்டிருக்கீங்க. கொஞ்சமாவது நீங்க அக்கறையா இருந்தா அவங்களுக்கு ஏதாவது நீங்க பேசிருக்கணும்ல. ஆனா நீங்க அவங்கள பத்தி எந்த விதமான போஸ்டும் போடல. அப்ப உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? எந்த மாதிரி டைம்ல நீங்க பதில் சொல்ற மாதிரி ஏதாவது போஸ்ட் போட்டுக்கலாம். அதை விட்டுட்டு உங்க சொந்த போஸ்டே எடுத்து போட்டுட்டு இருக்கிறீங்க. சொந்த வாழ்க்கை நடவடிக்கைகளை போடுங்க, அது தப்பு இல்ல. இருந்தாலும் அன்னைக்கு தூய்மை பணியாளர்களுக்காக நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கிறீங்க. தூய்மை பணியாளர்கள் தானே, அவங்களை தூக்கி உள்ள போட்டா கொஞ்ச நாள் உள்ள இருந்து வெளியே வந்துருவாங்க, பேசாம இருந்துக்குவாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க இந்த நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆனா 2026 தேர்தல நீங்க வர்றது சந்தேகமாயிருச்சு. நடக்காது கண்ணு, முடியாது ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரி தான்
உங்க 2026 தேர்தல் பயணம் இருக்கும். இப்ப மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. 2026 தேர்தல்ல உங்களை கழுவி கழுவி ஊத்துறது. சுப்ரீம் கோர்ட் உதவியோட விஜய் அவர்கள் கரூர் போலான்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே இந்த சீமான் கட்சியை சார்ந்தவர்கள் விஜய் ஓடிட்டாரு, பயந்து ஓடிட்டாரு, இங்க எல்லாம் செத்துட்டு இருக்காங்க, அப்படியே விட்டு ஓடிட்டாரு, இதையே தான் திரும்ப திரும்ப இவனுங்க பேசுறானுங்கள ஒழிஞ்சு என்ன நிலவரம்னு தெரியல இவனுங்களுக்கு. நீங்க தான் அவனை சட்டத்தை மீறுவோம், அதை மீறுவோம், இது மீறுவோம் அப்படின்னு தருதலைங்களாட்டம் திரியிறீங்க. விஜய் அப்படி திரிவாரா? விஜய் வந்து சட்டத்தை மதிச்சு அவங்க அனுமதி கொடுத்தா போய் பார்க்கலாம் அப்படின்னு சட்டத்துக்கு மதிப்பு கொடுத்து வீட்டுல இருக்கிறாரு. அவர் சட்டத்திலிருந்து அனுமதி வாங்குவாரு, வந்து கரூர் மக்களை சந்திப்பாரு. உங்களை விட நல்லாவே விஜய் வந்து அங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்வாரு. நீங்க ஒன்னும் வந்து அக்கறைப்பட வேண்டாம். விஜய் தார்மீக பொறுப்பேற்கணும் அப்படின்னு சீமான் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்றாங்களே, விஜய் அப்ப ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாரு இல்ல கரூர் விஜய் கண்ட்ரோல்ல இருக்குதா? இல்ல அதிகாரம் அங்க இருக்கிற அதிகாரம் படைத்தவர்கள் விஜய்க்கு கீழே இருக்கிறாங்களா? யார் அங்க அதிகாரத்துல இருக்கிறாங்க? யார் போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் இருக்குது? யார் ஆட்சியில இருக்கிறாங்க? அங்க இருக்கிற மக்கள் வந்து யார் பாதுகாப்புல இருக்கிறாங்கன்னு அவங்கள போய் கேள்வி கேட்கறத விட்டு விஜய் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் வாங்கி தான் அவங்க சொன்ன நேரத்துல போய் பார்த்தாரு. இப்ப வந்து விஜய் எப்படி தார்மீக பொறுப்பு ஏற்பாரு? கொஞ்சமாவது லாஜிக் இருக்குதா? தார்மீக பொறுப்பு யார் ஏற்கணும்னா அங்க இருக்கிற அரசாங்கம், அங்க வழி நடத்துற காவல்துறை, இவங்களாலதான் நடந்தது. ஏன் விஜய் வந்து லேட்டா வராதுன்னு நினைச்சீங்கன்னா தடுத்து அப்படியே திருப்பி அனுப்ப வேண்டியதானே? அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அவர் சொன்ன டைமுக்கு தான் வந்திருக்கிறாரு. ஆனா இப்ப தார்மீக பொறுப்பு இருக்கணும், தார்மீக பொறுப்பு இருக்கணும், இதே கதையா தான் பேசுறாங்க இந்த சீமான் கட்சியை சேர்ந்தவர்கள். சீமான் கட்சியை சேர்ந்தவர்கள் அவர் ஆட்சியை கலைச்சிட்டு அவர் வீட்டுக்கு போகணும், அவர் கட்சியை நடத்தக்கூடாது அப்படின்னு ஏன் பேசுறாங்க? அவருக்கு விஜய்க்கு ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா அதுக்கு அறிவுரை சொல்லலாமே. இல்லை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்றது. இவங்க எதுக்கு அவர் கட்சியை கழிச்சுட்டு அவர் போயிடணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்க? அவர் கட்சியை கழிச்சிட்டு போனா இவங்களுக்கு கொஞ்சம் லாபம். அவர் கட்சியில இருந்தாரா இவங்க கட்சி வந்து சீமான் கட்சி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவது ரொம்ப கடினம். அதனால அவர் கட்சியை விட்டே போயிடணும், நாம மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இந்த சீமான் கட்சியை சேர்ந்தவர்கள். தளபதி விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் நன்றி சொல்லணும். ஏன் நன்றி சொல்லணும்னா அவர் மட்டும் இந்த தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்காம இருந்திருந்தாரா இங்க அரசியல நடக்கிற அட்டுரை எல்லாம் இந்த இளைஞர்களுக்கு தெரியாமையே ஏதோ படத்தை பார்த்துக்கிட்டு விசில் அடிச்சோமா, தேட்டருக்கு போனோமா, வந்தோமா, சுத்தனமா இப்படின்னு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவரு விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்ச பிறகு தமிழ்நாட்டு இளைஞர்கள் கட்சி பக்கம் அவங்களுடைய பார்வையை திருப்பி பார்க்கும் போதுதான் இந்த நாம் தமிழர் கட்சி, இந்த விசிகா கட்சி, திமுக கட்சி இவங்க எல்லாம் செய்யற அலப்பறைகள், அட்டூழியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்களுக்கு தெரிய வருகிறது. இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு மீடியாக்களை கண்ட்ரோல்ல வச்சுட்டு யூடியூபர்ஸ்லாம் ஒரு சில யூடியூபர்களை கண்ட்ரோல்ல வச்சுட்டு யார் எக்ஸ்ட்ரா வந்து அரசாங்கத்தை பத்தி கேள்வி கேட்கறாங்களோ அவங்க உள்ள தூக்கி போட்டு எவ்வளவு அத்துமீறல் பண்ணீங்க. எவ்வளவு அத்துமீறல் பண்ணாலும் ஒரு நாள் உண்மை வெளிவருங்கிறது உண்மையா போச்சா? அதனால இந்த மீடியாக்களை கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கிறத, யூடியூபர்களை அடக்கிறத, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து இன்னொரு 6 மாசம் இருக்குது. இந்த 6 மாசத்துலயாவது மக்களுக்கு நல்லது செய்யுங்க.